உண்மையா சொல்ல போனா ஆட்டோ தான் நாங்க லவ் பண்றோம். வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ தான். ஏன்னா இதுதான் எங்க ஃபேமிலியை நல்லா வச்சு நீ நான் துணி போட்டுக்கிறேன்னா இந்த ஆட்டோ தான். அப்போ இந்த ஆட்டோ நாங்க பார்க்கும் போதும் ஓலா ஊப்பர் வளர்ந்துட்டு போச்சுமா, இது மேல என்ன பண்ணுதுன்னு தெரியல. பெரிய விஷயம் நான் சொல்றேன் பாருங்க, எல்லா ஆட்டோ டிரைவரும் என் மேல கோச்சிக்கிட்டோம். இந்த ஓலா ஊப்பர் வந்து அவங்க போன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஓடினாங்க பாத்தீங்களா, எங்க மேலதான், எங்க ஆட்டோ டிரைவர் எங்க சங்கத்து மேலதான் நான் தப்பு சொல்லணும். மீட்ரு கவர்மெண்ட் ஒரு மீட்ரு கொடுத்துச்சுன்னா நிம்மதியாக இருக்கலாம், எங்கள் நிலைமை நல்லா இருக்கும். இல்லாதப்பட்டவங்க வந்து சாதாரணமாக கேட்குற காசு விலைவாசிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இருக்கப்பட்டவங்க நல்லா கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க எந்த மாதிரி ஆளு தான் அதை வந்து ஊப்பர் ஓலா இதெல்லாம் ஆன் பண்ணிட்டு அவங்க உட்காந்து நின்று வெயிட் பண்ணுறாங்க. அரை ஹவர் 1 hour இருந்தாலும் வெயிட் பண்ணி அதில் அவங்க போகிறாங்க. கஸ்டமர் ரெகுலராக ஏறுறாங்க, இந்த இடத்துல கொடுத்துட்டு போகிறான். சில கஸ்டமர் வந்து இந்த ரேபிட்டோல இவ்வளோதான் வருது, இவ்வளோதான், நான் 92 ரூபா வருது, 82 ரூபா வருது, எப்படின்னா எங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? 22 வருஷமா ஆட்டோ ஃபீல்டில் இருந்தேன். இப்போ 2 வருஷமா நான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஓசித்து காலையில் மட்டும் ஓட்டிட்டு போயிட்டு எங்கள் அப்பா வியாபாரத்தை நான் பண்ணுறேன் தெருவு மேலே. பற்றாக்குறை தான் என்ன சொல்கிறேன், வேறு தொழில் தெரிஞ்சால் போயிடுவேன். பெரியார் தொட்டு இதுலேயே சுற்றிட்டு வரும். ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, புலிவாலை பிடிச்சிட்டு உடம்பு இல்லைன்ற கதை தான் இது. ரொம்ப கஷ்டம். ஒரு 10 ரூபா கட்சினா திரும்ப கொடுக்குறான், அந்த ஒரு செகண்ட் தான் போயிடுது. அதே ஒரு ஆடகரை தப்பு பண்ணிட்டான்னு ப்ராப்ளம் ஆயிடுது. அது ஏன் நாங்களாம் அப்படி கிடையாதுமா, 5க்கு 10க்கு கஷ்டப்பட்டு ஓட்டுறோம், வெயில்ல உட்காடுறோம், ரோட்ல உட்காந்து ஓட்டுறோம். எங்களுக்கு யாருன்னா நல்ல பேர் கொடுக்குறாங்களா சொல்லுங்க. இன்றைய காலகட்டத்துல ரேபிடோ ஊபருடைய பயன்பாடு அதிகமாயிடுச்சு. மக்கள் எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ உடனே கையில இருக்கிற போனை யூஸ் பண்ணி ரேபிடோ புக் பண்ணி போயிடுறாங்க. இதனால காலகாலமா ஆட்டோவையே வாழ்வாதாரமா நினைச்சிருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் இதனால என்ன மாதிரியான சிரமத்துக்கு உள்ளாகி இருக்காங்க, அவங்க சைட்ல இருந்து ரேபிடோ ஊபர் பத்தின ஒரு குறைகளை என்ன சொல்றாங்க, இதுல என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு, மக்கள் இதை எளிதா பயன்படுத்துறாங்க, ஆனா இதோடைய பின் விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நேரடியா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கேஸை மட்டுமே இப்போதைக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு ரேட்டு. அதனால் சுத்தமாக வாழ்வாதாரம் ஒரு நாளைக்கு மெயின்டைன் பண்ணது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ எங்களுக்கு. மீட்ரு கவர்மெண்ட் ஒரு மீட்ரு கொடுத்துச்சுன்னா நிம்மதியாக இருக்கலாம், எங்கள் நிலைமை நல்லா இருக்கும். அதுதான் இப்ப வந்து மீட்டருக்கு எவ்வளவு போடுறாங்க? மீட்டருக்கு 15 ரூபா போடுறாங்க, 16 ரூபா போடுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் போடுவாங்க. பீக் ஹவர்ஸில் 18 ரூபா 19 ரூபா போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் 14 ரூபா 15 ரூபா தான் போடுறாங்க கிலோமீட்டருக்கு. இல்லை, முதல்ல வந்து கேஸ் வந்து 64 ரூபா இருந்தது, இப்போ வந்து 89 ரூபா வந்துச்சுமா. அதனால் சவாரி அவ்வளோ இல்லை. இப்போ வந்து முக்கால்வாசி வந்து இப்போ ஓலா ஊபர் வந்து பைக் டாக்ஸி ஃபுல்லாக நிறைய வந்ததுனால ஆட்டோ சவாரி ரெகுலர் சவாரிலாம் இப்போ நிறைய இதுவாகிடுச்சு. இப்போ வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு? மீட்ரு போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைம்மா. மீட்ரு போட்டாங்கன்னா இந்த பைக் டாக்ஸி இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. அதில் இப்போ பைக் டாக்ஸியில் வந்து எல்லோ போர்டு போட்டாங்கன்னா அவங்களும் இந்த இன்சூரன்ஸ் அதெல்லாம் கட்டி தான் ஆகணும். அப்போ அவங்களுக்கு இது பண்ணும்போது பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லோ போர்டு போடாமலே இவங்க போறதுனால எந்த இன்சூரன்ஸ் ஓன் போர்டு ஓட்டுறதுனால எங்களுக்கு இப்போ சவாரி எதுவும் வர மாட்டேங்குது எங்களுக்கு. இப்போ அதெல்லாம் இது பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எல்லோ போர்டு போட்டாங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக சவாரி, இப்போ மீட்டருக்கு போட்டாங்கன்னா மீட்டரோட அந்த சவாரி கரெக்டாக வரும் எங்களுக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ வரி கட்டிட்டு வரீங்கண்ணா? இப்போ எல்லோ போர்டு போட்டு என்ன இன்சூரன்ஸ் வருஷம் இன்சூரன்ஸ் இல்லாமல் வருஷம் எஃப்சி பண்ணணும் நாங்கள். இன்சூரன்ஸ் பண்ணலாம். இப்போ பைக் டாக்ஸியில் வந்து அதெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டுக்கு இது ஓனுக்கு தான் ஓடுறது வந்து இப்போ அவங்க சவாரி பைக் டாக்ஸியாக ஓட்டுறாங்க. அதுதான் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு பார்த்தினாக்கா எல்லா ஃபேர் பேக்ஸ் ரேட்டு ஏறி போச்சு. வேலை செய்கிறவங்க மெக்கானிக்கு எல்லாம் பார்த்தினாக்கா அதிகம் டபுள் மடங்கு எல்லாமே வாங்குறாங்க. ஆனால் எங்கள் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு போய்ட்டு யார்கிட்டனா காசு கேட்டாக்கா 20 ரூபா 30 ரூபா கேட்டால் ஏன் இவ்வளோ அநியாயமாக கேட்குறீங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி பார்த்தினாக்கா இப்போ இந்த ஓலா ஊப்பர் ரேபிட்டோலாம் வந்ததுனால நல்லா இருக்கப்பட்டவங்க தான் அதை நல்லா அனுபவிக்கிறாங்க. இல்லாதப்பட்டவங்க யாராவது அனுபவிக்கிறது கிடையாது. இல்லாதப்பட்டவங்க வந்து சாதாரணமாக கேட்குற காசு விலைவாசிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இருக்கப்பட்டவங்க நல்லா கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க எந்த மாதிரி ஆளு தான் அதை வந்து 50 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டுன்னு அதை ஊப்பர் ஓலா இதெல்லாம் ஆன் பண்ணிட்டு அவங்க உட்காந்து நின்று வெயிட் பண்ணுறாங்க. அரை ஹவர் 1 hour இருந்தாலும் வெயிட் பண்ணி அதில் அவங்க போகிறாங்க. ஆனால் நாங்கள் இப்படியே தான் உட்காந்து கிடக்குறோம் அவங்க ஒரே இடத்துலையே. நாங்கள் அவங்களாம் வந்து நிறைய பேருக்கு நஷ்டம் தான் அது. ஆனால் இருக்கப்பட்டவங்க தான் அதில் நல்லா அனுபவிக்கிறாங்க. அதை ஆட்டோ டிரைவருக்கு தெரிஞ்சுன்னா அவங்க கொடுக்குறாங்க, இந்த கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு நம்ம பேரம் பேச தேவையில்ல. கஸ்டமர் ரெகுலராக ஏறுறாங்க, இந்த இடத்துல கொடுத்துட்டு போகிறான். சில கஸ்டமர் வந்து இந்த ரேபிட்டோல இவ்வளோதான் வருது, இவ்வளோதான், நான் 92 ரூபா வருது, 82 ரூபா வருது, எப்படின்னா எங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? நான் கேஸ் 100 ரூபா கொடுத்து கேஸை போடணும், கலெக்ஷன் காசு கொடுக்கணும், 300 ரூபா கலெக்ஷன் காசு, பர்மிட்டே 7000 ரூபாய் கட்டணும், அப்புறம் இன்சூரன்ஸ் கட்டணும், ரோடு வரி கட்டணும், எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்படியே ஓட்டினா நாங்கள் எங்களுக்கு எப்படி கட்டுப்படி? நான் குடும்பம், நான் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், வாடகை கட்டணும், வண்டி கலெக்ஷன் கொடுக்கணும், நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது? நீங்கள் அதை யோசனை பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ வேலை இருக்குது.
எங்களுக்கு. ராபிட்டோ, ஓலா, ஊப்பர் அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. சென்னையில் ஒண்டி தான் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒண்டி தான் இருக்குது. அது 3 தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆட்டோ டிரைவர் பிள்ளைங்க எல்லாமே நல்லா உங்களை மாரி பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு அவங்க நல்லா இருப்பாங்க லைஃப்பில். எங்கள் லைஃப் போயிடுச்சு. நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் காப்பாற்றினா என் பிள்ளைங்க படிக்கணும். அந்த 3 கோரிக்கையை அவங்க கேன்சல் பண்ண சொல்லுங்கள். ராபிட்டோ, ஓலா, ஊப்பரில் யாரால வந்தது சென்னைக்குள்ளே? யார் எத்தனை வந்தது? கவர்மெண்ட் எங்கே போயிடுச்சு? அதை கேளுங்க. அதை கேட்டு அந்த 3 ரத்து பண்ணுங்க. ஆட்டோ டிரைவர் பிள்ளைங்க இன்னைக்கு உங்கள மாரி கலெக்டர், மீடியா எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஆட்டோ டிரைவர் படிக்க வச்சாங்க புள்ள, இன்னைக்கு அவன் புள்ள அப்படி இருக்குன்னு எல்லாமே பாராட்டுவாங்க. தமிழ்நாடே வளர்ச்சி நாடு ஆகுது இல்லை, இன்னும் எப்பயோ ஆகிட்டு இருக்கோம். இந்த மாரி வந்த சுச்சுவேஷனில் தான் யாருமே பறிக்க முடியல. அவன் குடிக்கிறான், எல்லாம் இங்கெங்கேயோ ஊதாரியாக படுக்கிறான், எல்லாம் நடக்குது. ஆட்டோவில் ஒரு 10 ரூபாய் கட்சிதான் திரும்ப கொடுக்குறான், அந்த ஒரு செகண்ட் தான் போயிடுது. அதே ஒரு ஆட்டோக்கார தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ ப்ராப்ளம் ஆகிடுது. அது ஏன்? நாங்களாம் அப்படி கிடையாதுமா. 5க்கு 10க்கு கஷ்டப்பட்டு ஓட்டுறோம், வெயிலில் உட்காடுறோம், ரோட்டில் உட்காந்து ஓட்டுறோம். எங்களுக்கு யாருன்னா நல்ல பேர் கொடுக்குறாங்களா சொல்லுங்கள். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், என்கிட்ட ஆன்சர் எதனா கேட்குறீங்களா? நான் பேசுறது உங்களால் ஆன்சர் எதனா கேட்க முடியுதா? ஏன்னா தப்பு எதுவும் நாங்கள் பண்ணலை. நாங்கள் ஒரு ஃபோன் இருந்தது, ஒரு பேக் எதாக இருந்தாலும் மேடம் உங்களுது, சார் உங்களுது, அந்த நல்ல பேர் எங்களுக்கு வருதா? ஆட்டோக்கார குஸ்ட்டு பார்த்துட்டா போதில் ஓட்டா இஷ்டம் வண்டின்னு அப்படி தான் போதில் வருது, அப்படி தான் நியூஸில் வருது. தர ஒரு ஆட்டோக்கார இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணான்னு வருமா? நீங்கள் சொல்லுங்கள். சில இடங்கள்ல அந்த மாதிரியும் வருதுல, ஆட்டோ டிரைவர் வந்து அதுதாம்மா வருது. அது எவ்வளோ நாளைக்கு வருது? ஒரு வாட்டி தப்பு பண்ணா தானே ஃபுல்லா நாள் முழுக்க எல்லா இடத்துலயும் பேசுது. ஒரு ஆட்டோக்காரன் நல்லது பண்ணிட்டான் பா, இந்த இடத்துல கச்சிதுப்பா, எத்தனை வந்து குத்தாம்பா, அது வருஷம் ஃபுல்லா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? மக்கள் வந்து இப்ப ரேபிடோ ஊபர்ல கம்மியா இருக்கிறதுனால அதுல போறாங்கன்னு எடுத்துக்கலாமா நம்ம? அதுதாம்மா தப்பு. நாளைக்கு அர்ஜென்ட் ஆபத்துக்கு ஓலா ஊப்பர் வந்து நிக்குமா? உன்னை ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கும் போதே ஓலா ஊப்பர் வந்து நிக்குமா? ஆட்டோக்காரன் தானே வந்து நிப்பான். இதுதான் இன்னொரு பெரிய விஷயம் நான் சொல்ற மாதிரிங்க. எல்லா ஆட்டோ டிரைவர் கூட என் மேல கோச்சிக்கிட்டோம். இந்த ஓலா ஊப்பர் வந்து அவங்க போனை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஓடினாங்க பாத்தீங்களா? எங்க மேலதான், எங்க ஆட்டோ டிரைவர், எங்க சங்கத்து மேலதான் நான் தப்பு சொல்லணும். போனை கொடுத்தாங்க, நீங்க ஓடினீங்க, இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சாங்க கதையை. அது ஓலா வராம நீங்க போகாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனை? இன்னைக்கு ஆட்டோக்காரன் உங்களை மாதிரி நல்ல படிப்புல இருந்திருப்பான். அதை கொடுத்து அதுல போனாங்க. அதனால 10 ரூபா 20 ரூபா கம்மி, அதுல அவனுக்கு காசு போகுது, அந்த ஓலா ஊப்பருக்கும் காசு போகுது. நீங்க ஏன் எடுத்து ஓட்டுறீங்க? நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நீங்க ஏன் அதை எடுத்து ஓட்டுறீங்க? 10 ரூபா 20 ரூபா கம்மியா இருந்தாலும் நீங்க ஓட்டுங்க, நம்மளுக்கு சவாரி வரும். இல்ல எனக்கு போன் வந்து நேக்குது, எனக்கு சவாரி இதுல காசு, அப்ப போங்க, கஷ்டப்படுறது நீங்களா? உங்களால எல்லாருமே தான். ஒருத்த 10 பேர் தப்பு பண்ணா 100 பேருக்கோ 90 பேருக்கோ அந்த கஷ்டம் தான், உங்களால தப்பு. இன்னைக்கு வந்து இந்த ஓலா ஊப்பர்லாம் வந்ததால அவங்க அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நேரத்தில் ஒரு ரூட்டெலாம் போவோம், எல்லா டிகிரி முடிச்சுக்கோ தான் நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க. சும்மா நார்மலாக ஓட்டுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் அது நந்திச்சு இது நந்திச்சு நிறைய பேர் சொல்லலாம். இப்போலாம் அப்படியெல்லாம் ஆட்டோ ஃபீல்டில் விட்டுதெல்லாம் திரும்பி கொடுக்குறாங்க, மாறிக்குது. ஆனால் ஆட்டோ போய்ப்பு வந்து ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா எல்லா ஆட்டோ கார் தள்ளியிலே கடன் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் கடங்குது இல்லை, எல்லா ஆட்டோ கார் தள்ளியிலே கடங்குது. எப்படி மூவ் பண்ணுது, எப்படி அத்தை வேலைக்கு என்ன பண்ணுதுன்னு அவங்க தவிச்சிக்கின்னு தத்தளிச்சுன்னு இருக்கிறாங்க. என்ன பேசுது ஏது பேசுன்னு தெரியாத மூச்சுன்னு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் சொல்லுறதுக்கு அவசியம் இல்லை. நான் வந்து 22 வருஷமாக ஆட்டோ ஃபீல்டில் இருந்தேன். இப்போ 2 வருஷமா நான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஓசித்து காலையில் மட்டும் ஓட்டிட்டு போயிட்டு எங்கள் அப்பா வியாபாரத்தை நான் பண்ணுறேன் தெருவு மேலே. இப்போ வந்து ஊபர் ரேபிடோலாம் கூட ஆட்டோ ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுறாங்களேன்னா அதுக்கான சாத்தியம் இருக்கு. ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்கம்மா. அப்போல்லாம் வந்து கூப்பிட்டு செல்லு கூத்தான். இன்னைக்கு வந்து அவன் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் அவன் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து இது வந்து எப்படின்னா ஒரு கம்பெனி வச்சு நடத்துனா போல மூளை கசிக்கு இன்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சவாரி போனால் அவன் துட்டு போடுவான், இப்போ நாங்கள் சவாரி போனால் நாங்கள் துட்டு கொடுக்குறா போல ஆயிடுச்சு. நாங்கள் அதை வச்சு என்ன பண்ணுதுன்னு எங்களுக்கே தெரியல. இன்னைக்கு எந்த ஆட்டோவில் இல்லை, இன்னைக்கு செல் இல்லாத யாரு இருக்கா? சாப்பாடு இல்லாத கூட இருப்பாங்க, செல் இல்லாத இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு கார் வந்துச்சு, அதுக்கு பெட்ரோல் போட்டு தான் கஷ்டமாகுது. இன்னைக்கு சும்மா ஒன்றே நான் ₹1 இல்லாத போயிட்டு நீ கார் எடுத்துன்னு வந்துடலாம், அது போலலாம் ஆயிடுச்சு. எப்படி பொருளாதாரம் போகுதுன்னே தெரில. ரொம்ப ஆட்டோ ஃபீல்டு ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்களே பார்க்கணும், பேர பிள்ளைங்களே பார்க்கணும், ஃபேமிலியே பார்க்கணும், வாய்வு சாவியே பார்க்கணும், எல்லாம் இந்த ஒரு ஆட்டோ தான். உண்மையாக சொல்ல போனால் ஆட்டோ தான் நாங்கள் லவ் பண்ணுறோம், வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியல ஆட்டோ தான். ஏன்னா இதுதான் எங்கள் ஃபேமிலியை நல்லா வச்சு நீ நான் துணி போட்டுக்கிறேன்னா இந்த ஆட்டோ தான். அப்போ இந்த ஆட்டோவை நாங்கள் பார்க்கும் போதோ ஓலா ஊப்பர் வந்துட்டு போச்சுமா, இது மேலே என்ன பண்ணுதுன்னே தெரியல. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட்டோ, ஊபரு, இந்த ஓலா இவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டிமோட் பண்ணுறாங்க. இன்னைக்கு 20 ரூபா கொடுத்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 15 ரூபா 14 ரூபா அவன் இஷ்டத்துக்கு போட்டு நம்ம ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் தான் ஓனர், அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறான். இது நமக்கு தேவையே கிடையாது. நம்ம கவர்மெண்ட் பார்த்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு மீட்டரை கொடுத்து எல்லாமே பண்ண எல்லாருமே மீட்டர் போட்டு ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க.
சரிங்களா? அதனால மீட்டர் கரெக்ட் பண்ணி கொடுத்தாலே எல்லாமே யாருக்கும் கஸ்டமருக்கும் டிரைவருக்கும் சண்டையே வராது. எடுத்தோமா மீட்டர் தட்டினோமா அவங்க எங்கே போகணுன்றாங்களோ அங்கே விட்டுட்டு நாங்கள் காசை வாங்கிட்டு வர போகிறோம். இப்போ இவன் சொல்கிற மாதிரி தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 13 ரூபா போடுறான், 10 ரூபா போடுறான். இது எப்படி கட்டுப்படி ஆகும்? இன்னைக்கு இருக்கிற கேஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிட்ட வந்துருச்சு சிஎன்ஜி. அதுவும் ஒரு இதுவே சிட்டிக்குள்ளே வந்து கேஸே கிடையாது. ஒன்று காலையில் போய் நின்று போடணும், இல்லை ஈவினிங்கில் நிற்கணும். மற்ற டைமில் கேஸ் கிடைக்கல. கேஸ் இல்லாமல் நின்று தூங்குற டைம்லாம் கூட அதிகமாக இருக்குது. சரி பங்க்கில் இல்லை ஈவினிங் தான் வரும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்த்து கவர்மெண்ட்டாக எதனா வந்து இது பண்ணி மீட்டரை கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எல்லாருமே உழைக்கலாம். ஒரு அடிப்படை தேவை எதுனா பணம் தான் இன்னைக்கு. அது வந்து எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. கஸ்டமர்கிட்ட கேட்க முடியல. கேட்டாலும் ஒருத்தர் ஒரு 10 20 கொடுத்துட்றாங்க, 50 கொடுக்குறாங்க. ஒருத்தர் தான், அத்தனை பேரும் கிடையாது. இப்போ நான் ஊப்பர் தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேருந்து போகிற டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டம்தான். அந்த 100 ரூபா 110 ரூபா 5 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. 20 ரூபாய்க்கு பேசிக்கு தான் இன்னைக்கு கொடுக்குறாங்க. அந்த 20 ரூபா ஆனால் கட்டுப்படி ஆகலை. இப்போ வந்து 20 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இந்த டைமுக்கு 10 11 ஆயிடுச்சுன்னா 15 14க்கு வந்துடுறாங்க. இன்னும் ரொம்ப கீழே போயிடுது. எப்படி ஓட்ட முடியும்? பற்றாக்குறை தான். உண்மையாக சொல்கிறேன். வேறு தொழில் தெரிஞ்சால் போயிடுவேன். தெரியாத தொட்டு இதுலேயே சுற்றிட்டு வரேன் நான். ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, புலி வாழை பிடிச்சிட்டோம் உடம்பு முடியலன்ற கதை தான் இது. ரொம்ப கஷ்டம். அரசாங்கம் போன ஆட்சிக்கும் அதான் சொன்னோம், அதுக்கு முந்தின ஆட்சிக்கும் அதான் சொன்னோம். இப்போ இருக்க ஆட்சிக்கிட்டே அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். ஆனால் நாங்களாம் இருக்கோமான்றது இந்த அரசாங்கத்துக்கு தெரியுதா தெரியலான்றது இன்னும் தெரியல. இதெல்லாம் வெளியே வருமா அப்படின்றது கூட தெரியல. எங்கெல்லாம் வந்து எப்படின்றது தெரியல. எங்களுக்கு மட்டும் என்ன எங்கேயா கொட்டாது காசு. உழைச்சாதான் காசு. உழைச்சாலும் அந்த எங்களுக்கு கிடைக்க வேண்டியது நியாயமான கோரிக்கை வைக்கிறோம். ஒரு 1000 1100 போனால் எங்களுக்கு சந்தோஷம். என் பிள்ளைக்கு போகும்போது பிஸ்கெட்டோ அவங்களுக்கு தேவையானதான். இப்போ அதெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு போனால் இந்த 500 கொடுப்போமா 700 கொடுக்கலாமா அது இருக்கா? திடீர்னு பஞ்சர் ஆனால் அதுவும் முடிஞ்சு போச்சு. டைம் வேஸ்ட்டு. அதுக்கு ஒரு 150. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை. திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆகும். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படுமோசம். அதுவும் வந்து ரொம்ப அதை பார்த்தாவே கொஞ்சம் டைம் ஆகிடுது. அதுவும் அரசாங்கம் கவனிக்க வேண்டியது தான். ஒரு ரோடும் சுத்தமாக இல்லை. இந்த மாதிரி சின்ன வீடெலாம் உழவுனா எங்களுக்கு ஃபால்ட் அதிகமாக வரும். அது மெக்கானிக்கிட்ட போனால் சரி பார்க்கலாம், அது டைம். இது பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம். நாங்கள் இந்த வெளில சொல்கிறதுக்கு வெக்கமா சொல்லக்கூடாதா எங்களுக்கும் தெரில. ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சு மாற்றம் வேணும் தான். எதில் மாற்றம் வருதுன்னு எங்களுக்கும் தெரியல. எல்லாம் மாற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்ததா எங்களுக்கு தெரியல. என்ன மாற்றம் வந்தது சொல்லுங்க. நாங்களாம் என்ன குபேரன் ஆகிட்டோம்? குபேரன் ஆக வேணாம். ஓரளவுக்கு வாழ்க்கை ஓட்டணும்ல. அடிப்படை விஷயம் என்ன? ஓரளவுக்கு எங்கள் குடும்பம் வாடகை கொடுத்து சாப்பிட்டு அதெல்லாம் யாரும் அந்த கணக்குக்கெல்லாம் இன்னும் வரவே இல்லை. கவர்மெண்ட் சம்பளம் அவங்கவுங்களுக்கு பஞ்சப்படி அந்த படி எல்லாம் உயருது. எங்களுக்கெல்லாம் என்ன உயருது? சரி இதே ரிட்டைர்மெண்ட் ஆனால் கூட எங்களுக்கு என்ன இருக்குது? பொண்ணையோ பிள்ளையோ எதிர்பார்த்து உட்கார வேண்டிய நிலைமை வரும்ல. ஒரு மனுஷனுக்கு அதோட கேவலம் எதுனா இருக்கா? இந்த தொழில் பண்ணிட்டு கேவலமாக தான் இருக்குது இந்த தொழில் பண்ணுறது. மற்றவங்க ஒன்றும் மரியாதை கொடுத்து பெருசாக இல்லை இதில். ஆனால் சில பேர் சில மக்கள் அந்த மரியாதை டிரைவர் சார் வாங்க சார் அது குறை சொல்ல. ஆனால் 70% அதில் குறைபாடு இருக்குது. மரியாதையும் குறைஞ்ச பாட்டு தான் இல்லை. நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. நான் அதில் மாற்றுக்கிறது இல்லை. தொழில் வந்துட்டா நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஆனால் எங்கள் வாழ்வாதாரம்லாம் சரி ரொம்ப சிறப்பாலாம் இல்லை. கஷ்டம்தான்.